ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவல், எபிசோட் 58. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு அதர்வா வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தி வந்ததாக சொல்லி அவனை அரெஸ்ட் செய்து இருந்தனர் போலீஸ். அர்ஜுனின் மூலமாக இந்த நியூஸ் ஆதி குடும்பத்திற்கும் மித்ரா குடும்பத்திற்கும் தெரிய வர இரு குடும்பமும் அடுத்த நொடி கமிஷனர் ஆஃபீஸின் முன் நின்றிருந்தார்கள். ஆனால் வேதா, வர்ஷினி, துருவன், சர்வா, ஆதிமித்ரா இவர்கள் மட்டும் அங்கு இல்லை. அனைவரும் கமிஷனரிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்து விட்டார்கள். அதர்வாவை பார்க்க வேண்டும் என்றும் அவன் ஒரு தவறும் செய்திருக்க மாட்டான் என்றும் பல முறை சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் அதை காதில் வாங்கவே இல்லை. விசாரணை போய்கொண்டிருப்பதாகவும் நீங்கள் அமைதியாக ஓரமாக சிறிது நேரம் நில்லுங்கள் என்று சொல்ல அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் ஏளனமாக பார்த்தபடி அங்கே அமர்ந்திருந்தார் தீப்தியின் தந்தை ராஜசேகர். அவரின் அருகிலோ தீப்தி அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். அவரோ தீப்தியிடம், பாத்தியா தீப்தி, நான் சொன்னல அவன் நல்லவன் இல்லைன்னு, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற என்று சொல்லி கொண்டிருக்க, ஆனால் அதையெல்லாம் காதிலே வாங்கவில்லை தீப்தி. அவளுக்கு தெரியும் அவளின் அதர்வா எப்படி என்று. ஆனால் இவர்களை தான் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர் ஆதிமித்ரா குடும்பத்தினர். ஏனென்றால் அவர்களுக்கு தீப்தியை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. அங்கே அர்ஜுனை தவிர வேறு யாருக்கும் தீப்தியை தெரியாது. அப்பொழுது கமிஷனர் வந்து அவரின் சேரில் அமர வேகமாக அவர் அருகில் சென்றனர் ராம் மற்றும் ரத்னவர்மா இருவரும். அவர் அருகில் சென்றவர்கள், சார், எங்கள் பையன் அதர்வா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் சார், ஏதோ தப்பாக நடந்திருக்கு என்று ராம் சொல்ல, ரத்னவர்மாவும், ஆமாம் சார், நீங்கள் சரியாக விசாரிச்சு பாருங்க என்று சொல்ல, அதில் கோபமான அந்த கமிஷனரோ, நான் எப்படி விசாரிக்கணும்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா? உங்கள் பையன்தான் தப்பு பண்ணியிருக்கான், அதை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்ல, அதை கேட்டு பதறிய ரத்னவர்மாவோ, சார், சின்ன பையன் சார், லைஃபே போயிடும், கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க என்று சொல்ல, அதில் கோபமாக தன் டேபிளை தட்டிய அந்த கமிஷனரோ, ஏன் தப்பு பண்ணும் போது அவன் லைஃப் போயிடும்னு அவன் யோசிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவன் படிச்சுட்டு இருந்த காலேஜுக்கு இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிட்டோம், இந்நேரத்துக்கு அவனை காலேஜில் இருந்தே தூக்கியிருப்பாங்க என்று அந்த கமிஷனர் சொல்ல, இங்கு ராஜசேகரின் இதழ்களிலோ அத்தனை ஏளன புன்னகை, அவன் மனதிலோ இவன் தகுதிக்கு என் மகள் கேட்கிறதா என்ற எண்ணம் தான் இருந்தது. கமிஷனர் பேசி முடிக்க அப்பொழுது சரியாக அனுமதி கூட இல்லாமல், ஏன் தம்பியை காலேஜை விட்டு தூக்க எவனுக்கு தைரியம் இருக்கு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் வேதா. அவளுடன் வந்து கொண்டிருந்தாள் வர்ஷினி. அப்பொழுதுதான் இந்த நியூஸை கேள்விப்பட்ட விஸ்வா கூட கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்க, அப்பொழுது வேதா பேசியது விஸ்வாவின் காதிலும் விழுந்தது. வேதா பேசியதை கேட்ட அந்த கமிஷனரோ அவளை ஒரு நொடி பார்த்து விட்டு, உன் தம்பியை தூக்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு கேட்குற? தப்பு பண்ணாலும் அவனை தூக்காம வச்சிருக்கிறதுக்கு அது என்ன உன் காலேஜா என்று கேட்டார் அவர். அதில் அவரை பார்த்து நக்கலாக சிரித்த வேதாவோ, ஆமா, என் காலேஜ் தான் என்று சொன்னாள். அதில் சட்டென்று அந்த கமிஷனரும் ராஜசேகரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். வேதாவை பார்த்த ராஜசேகரோ, ஏமா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு, உன் தம்பி படிக்கிற அதே காலேஜில் தான் என் பொண்ணும் படிக்கிறா, அது எவ்வளோ பெரிய காலேஜ் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அது விடி குளோபல் எஜுகேஷனுக்கு சொந்தமானது, அது எவ்வளோ பெரிய நெட்வொர்க், நீ என்னடானா விவரம் புரியாமல் அதை போய் உன் காலேஜுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்று அவர் நக்கலாக கேட்க, அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் வேதா. பின் அந்த கமிஷனரை பார்த்தவள் தன் பர்ஸில் இருந்த தன் ஐடி கார்டை எடுத்து அவரிடம் நீட்ட, ஒரு நொடி தயங்கியவர் அதை வாங்கி பார்க்க, அதை பார்த்த அவரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அவர் அதே அதிர்ச்சியுடன் வேதாவை நிமிர்ந்து பார்க்க, நான் தான் விடி குளோபல் எஜுகேஷனோட ஓனர், என்னை மீறி என் தம்பியை எவனாலும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது
என்று அழுத்தமாக சொல்ல, அவளின் அந்த வார்த்தைகளை கேட்ட கமிஷனர் ராஜசேகர் தீப்தி மட்டுமல்ல, விஸ்வாவுடன் சேர்ந்து அவளின் மொத்த குடும்பமும் அதிர்ந்தது. அவள் பொய் சொல்லவில்லை என்று அவள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்தது. வேதாதான் வீடு என்று தெரிந்ததில் ஒவ்வொருவரும் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் சொன்னதை நம்பாத ராஜசேகரோ, நீ வீடினா நாங்க நம்பணுமா? உன்னோட இந்த கதையை சின்ன குழந்தை கூட நம்பாது என்று சொல்ல, அதையெல்லாம் கொஞ்சம் கூட வேதா கண்டு கொள்ளவே இல்லை. அவள் அழுத்தமாக அந்த கமிஷனரை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ராஜசேகர் சொல்வது போல் அந்த கமிஷனரால் சொல்ல முடியாதே. ஏனென்றால் அவர் கையில் தான் அவளின் ஐடி கார்டு இருக்கிறதே. அதை பார்த்த நொடி அவருக்கு புரிந்துவிட்டது அவள்தான் வீடி என்று. அதில் சற்று பயத்துடனே அவளை பார்த்தவர், மேடம், அவர் உங்க தம்பியா இருப்பார்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனால் அதே சமயம் ஆல்ரெடி மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்தாச்சு மேடம். இந்நேரத்துக்கு எல்லா நியூஸ் சேனல்லையுமே உங்கள் தம்பியை பற்றின நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்று அந்த கமிஷனர் சொல்ல, அதை கேட்ட மொத்த குடும்பமும் ஒரு நொடி பதறியது. எங்கு நியூஸில் அதர்வாவின் பெயர் வந்தால் தன் மகனின் வாழ்க்கை பாழாகி விடுமோ என்று பயந்தனர் பெற்றோர்கள். ஆனால் அதற்கு மாறாக வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் சிரிப்பை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் குழப்பமாக இருந்தது. அவர்கள் சிரிப்பதை பார்த்த கமிஷனரோ வேதாவிடம், என்னாச்சு மேடம், ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்க, அங்கிருந்த ஒரு சேரில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தாள் வர்ஷினி. பின் அந்த கமிஷனரை பார்த்தவள், ஏதோ நியூஸு எல்லா சேனல்லையும் ஓடுன்னு சொன்னீங்க, எந்த சேனலில் ஓடுது, டிவியை ஆன் பண்ணி பாருங்க என்று கேட்க, அதில் புரியாமல் ஒரு நொடி விழித்தவர் அவர் அறையில் இருந்த டிவியை ஆன் செய்து பார்த்தார். அவரும் அத்தனை நியூஸ் சேனலையும் மாற்றி மாற்றி பார்க்க, ஆனால் ஒரு சேனலில் கூட அதர்வாவை பற்றிய நியூஸே இல்லை. அதில் இது எப்படி சாத்தியம் என்பது தெரியாமல் அவர் குழப்பத்துடன் சேர்த்து அதிர்ச்சியும் அடைந்தார். அவர் திரும்பி தன் எதிரே கம்பீரமாக அமர்ந்திருக்கும் இரு பெண்களையும் பார்த்தவர், இது எப்படி மேடம்? நீங்கள் மற்ற மீடியாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட நியூஸ் போடாமல் தடுத்திருக்கலாம் உங்கள் பவர் மூலமாக. ஆனால் எப்படி நீங்கள் அறம் மீடியாவை தடுத்தீங்க? அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க என்று தன் மனதில் உதிர்த்த கேள்வியை அவர் நேரடியாக அவர்களிடம் கேட்டுவிட, அதே கேள்விதான் விஸ்வாவின் மனதிலும் இருந்தது. ஏனென்றால் அன்று ஒரு முறை ஏடி கூட அறம் மீடியாவின் மூலமாகவே ஒரு ஃபேக் நியூஸை போட்டிருந்தான். அது எப்படி நடந்தது என்று இன்று கமிஷனர் முழிப்பது போலதான் அன்று அவனும் முழித்து கொண்டிருந்தான். கேள்வி கேட்டுவிட்டு தங்களையே பார்த்து கொண்டிருக்கும் கமிஷனரை ஒரு நொடி பார்த்த வேதாவோ திரும்பி வர்ஷினியை பார்க்க, அவளோ அந்த கமிஷனரை பார்த்து ஒரு நொடி சிரித்தவள், பின், நான் எதுக்காக அறம் மீடியாவை கன்வின்ஸ் பண்ணணும்? எனக்கு அதுக்கான எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அறம் மீடியாவோட சேர்மன் MVA நான் தான் என்று சொல்ல, அதை கேட்ட அவர்களின் குடும்பத்தினரோ மயக்கம் வராத குறையாக நின்று கொண்டிருந்தார்கள். விஸ்வாவிற்கு இப்பொழுது புரிந்தது. ஆனாலும் அவனுக்கும் இது பேரதிர்ச்சியாக தான் இருந்தது. இங்கு வர்ஷினி சொன்னதை கேட்ட அந்த கமிஷனருக்கு இப்பொழுது அவளின் ஐடியெல்லாம் நம்புவதற்காக தேவைப்படவில்லை. ஏனென்றால் டிவியில் எந்த நியூஸும் வராததே அவருக்கு அவள்தான் MP என்பதை நம்ப போதுமானதாக இருந்தது. அதில் அவரின் BP அதிகரிக்க அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தவரின் BPயை இன்னும் எகிர வைக்கவே அவரின் மொபைல் அடித்தது. அதில் சட்டென்று தன் மொபைலை எடுத்து பார்த்தவரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. முகமெல்லாம் ஒரு நொடி வியர்க்க ஆரம்பித்தது. தன் கர்ச்சீஃபை எடுத்து தன் முகத்தில் பூத்த வேர்வையை தொடைத்தவரின் கரத்தில் இருந்த அவரின் போனோ அவரின் கைகளின் நடுக்கத்தின் காரணமாக ஆடிக்கொண்டிருந்தது.
அவரின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கவனித்து கொண்டிருந்த வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். பின் அவரை பார்த்த வர்ஷினியோ, என்ன கால் உங்களுக்கு தானே, அட்டன் பண்ணுங்க. லைன்ல யாரு, அக்னி தானே என்று கேட்க அதில் ஒரு நொடி அரண்டு விட்டார் அந்த கமிஷனர். அதே அதிர்ச்சியுடன் அவர் வர்ஷினியை பார்த்தார். உங்களுக்கு எப்படி தெரியும் என்பது போல். ஏனென்றால் அது அக்னியின் ப்ரொஃபஷனல் நம்பர். அதிலிருந்து அவள் யாருக்கு கால் செய்தாலும் அவர்களுக்கு அக்னி ஃபீனிக்ஸ் குரூப் சேர்மன் என்றே திரையில் காட்டும். அதை பார்த்துதான் அவர் நடுங்கிக் கொண்டிருந்தார். இங்கு அக்னி என்ற பெயரை கேட்ட ராஜசேகர் கூட ஒரு நொடி பயந்து விட்டார். அதுவரையில் கூட இவர்கள் ஏதோ நாடகம் ஆடுகிறார்கள் என்று உள்ளாக அமர்ந்து கொண்டிருந்தவர் அக்னி என்ற பெயரை கேட்டவுடன் எழுந்து நின்று விட்டார். அக்னி என்ற பெயரில் அவர்களின் குடும்பத்தினர் கூட குழம்பி போய்தான் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அக்னி என்பது ஆதியின் எதிரி என்று. அதில் குழப்பமாக அனைவரும் அவரின் போனையே பார்த்து கொண்டிருக்க வேகமாக அவரின் அருகில் வந்த ராஜசேகரோ அவரின் போனை பிடுங்கி பார்த்தார். அதில் அக்னி ஃபீனிக்ஸ் குரூப் சேர்மன் என்று காட்ட அதில் ஒரு நொடி பயத்தில் அவர் உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அதில் வேகமாக அந்த காலை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டவர் கமிஷனரின் முன்னால் வைக்க அவரோ ஒரு நொடி ராஜசேகரை பார்த்தவர் பின் நடுங்கும் குரலுடன் ஹலோ என்று சொல்ல அந்த புறம் இருந்து மித்ராவின் கம்பீர குரல் கேட்டது. அந்த குரலில் திகைத்து நின்று விட்டனர் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும். ஏனென்றால் அந்த குரல் யாருடையது என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? இங்கு அந்த கமிஷனரோ நடுங்கும் குரலுடன் மேம் நீங்க எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் மேம் என்று கேட்க ஒரு நொடி அமைதியாக இருந்த மித்ரா பின் அதிகார குரலில், நீங்க என் தம்பியை அரெஸ்ட் பண்ணா நான் தானே கால் பண்ணணும் கமிஷனர் சார் என்று கேட்க அவளின் அந்த வார்த்தையில் இங்கு ராஜசேகருக்கெல்லாம் ஒரு நொடி நெஞ்சு வலியே வருவது போல் இருந்தது. தீப்தி கூட அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அதிர்ந்துதான் பார்த்து கொண்டிருந்தாள். மேலும் தொடர்ந்த மித்ராவோ, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதை பற்றியும் விசாரிக்க மாட்டீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா என்று கோபமாக கேட்க அது அவர் கையில் ட்ரக்ஸ் இருந்துச்சு என்று சொல்ல இங்கு கடுப்பான மித்ராவோ, இருந்தது தான், ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா, அதையெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா என்று கேட்க அதெல்லாம் இவங்க எப்படி பாப்பு விசாரிப்பாங்க என்று கேட்டாள் வேதா. அவள் இவ்வளவு சர்வ சாதாரணமாக அக்னியிடம் பேசுவதை ஒரு நொடி அதிர்ந்து பார்த்த அந்த கமிஷனருக்கு அப்பொழுதுதான் மூவரும் உள்ளே இருப்பவனை அவர்களின் தம்பி என்று சொன்னது நினைவு வர, அப்படியென்றால் இவர்கள் இருவரும் அக்னியின் சகோதரிகளா என்று நினைத்தவருக்கு உள்ளுக்குள் உயிரே ஊஞ்சலாடுவது போல் இருந்தது. இவர்களில் ஒருவர் என்றால் கூட சமாளிப்பது கடினம். இப்படி மூவரும் ஒன்றாக வந்தால் அவரும் என்னதான் செய்வார்? பயத்தில் வடவடத்து நின்றிருந்தார். இங்கு போனில் வேதாவின் குரலை கேட்ட மித்ரா, என்ன தர்ஷு பண்ணிட்டு இருக்காங்க, ராகவெங்க என்று கேட்க அவளோ நிமிர்ந்து அந்த கமிஷனரை பார்த்தார். அவரோ திரும்பி விஸ்வாவை பார்க்க, நான் கூட்டிட்டு வரேன் சார் என்று சொன்னவன் அங்கிருந்து வெளியில் சென்றவன் அதர்வாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். அப்பொழுது வர்ஷினி, இங்கேதான் மித்து இருக்கான் என்று சொல்ல அதை கேட்ட மித்ராவோ வர்ஷினியிடம், மேலே எந்த தப்பும் இல்லைன்றதுக்கான எவிடன்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இன்னும் 10 minutes அவனோட நீங்கள் வெளியே வந்திருக்கணும் என்று மித்ரா சொல்ல, 10 minutesலாம் அதிகம் பாப்பு, 5 minutes போதும் என்று சொன்ன வர்ஷினியோ தான் கையோடு கொண்டு வந்திருந்த எவிடன்ஸை எல்லாம் அந்த கமிஷனரின் முன் வைத்தவள் அதர்வாவிடமிருந்த அந்த பார்சல் தீப்தி கொடுத்த கிஃப்ட் என்று ராஜசேகர் தான் அவனிடம் கொடுத்தார் என்பதையும் ஆதாரத்துடன் நிரூபித்தாள். அதை பார்த்த அந்த கமிஷனர் கொலைவெறியுடன் ராஜசேகரை மறைக்க அவரோ மூச்சு கூட விட மறந்து நடுக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அவ்வளவு பயமாக இருந்தது.
அதையெல்லாம் பார்த்த தீப்தியோ தன் தந்தையை தான் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு லைனில் இருந்த மித்ராவோ, இங்க பாருங்க கமிஷனர் சார், இது வரைக்கும் உங்க மேல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருந்தது கிடையாது. உங்க டியூட்டியை நீங்க நேர்மையா நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான், உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க பண்ண இந்த தப்புக்கு உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம உங்ககிட்ட அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இந்த விஷயத்தை ஏன்டா செஞ்சோன்னு நினைச்சு உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நான் செஞ்சிருப்பேன் என்று சொல்ல, அதை கேட்டு நடுங்கி விட்டார் அந்த கமிஷனர். இல்லம்மா, இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்று சொல்ல, இது மித்ராவோ, மிஸ்டர் ராஜசேகர், எப்போ உங்க பொண்ணு என் தம்பியை லவ் பண்ணி அவனுக்காக சூசைட் வரைக்கும் போனாலோ அப்பவே அவ எங்க வீட்டு பொண்ணாயிட்டா. எங்களை மீறி நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. நீங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளையோட தீப்திக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்க நாங்க விட மாட்டோம். ஒருவேளை நீங்க நடத்தி காட்டுவேன்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அதே சமயம் நீங்க ட்ரை பண்றன்ற பேர்ல தீப்தியை கஷ்டப்படுத்த நினைச்சீங்கன்னா என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கஷ்டப்படுத்தின யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் என்று மித்ரா அழுத்தமாக சொன்னவள் அந்த காலை கட் செய்திருந்தாள். அவளின் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்த சுவர்களில் பட்டு எதிரொலிப்பது போல் இருந்தது. அவள் காலை கட் செய்தும் கூட அங்கே அப்படி ஒரு அமைதி நிலவியது. அங்கிருந்த ராஜசேகரை ஒரு நொடி ஏளனமாக பார்த்த வர்ஷினி மற்றும் வேதா இருவரும் தீப்தியின் அருகில் சென்றவர்கள், நீ எதுக்கும் கவலைப்படாதடா, தைரியமா இரு என்று சொல்லிவிட்டு அதர்வாவை அழைத்து கொண்டு வெளியில் வந்திருந்தார்கள். வெளியில் வந்த வேதா மற்றும் வர்ஷினிக்கு தான் அத்தனை பயமாக இருந்தது. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் அவர்களை கேள்வியால் தொலைத்தெடுப்பார்களே, அவர்களுக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தனர் இருவரும். அப்பொழுது அவர்களை காப்பது போல அங்கே வந்தார்கள் அவர்களின் கணவர்கள் துருவன் மற்றும் சர்பா இருவரும். அவர்களிடம் வேகமாக சென்ற வர்ஷினி மற்றும் வேதா இருவரும் அவர்களின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா நீங்க அவ கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நாங்க இவங்க கூட போயிடுறோம் என்று சொன்னவர்கள் அவர்களை இழுத்து செல்ல போக, அங்கே நில்லுங்கடி என்ற சீதாவின் குரல் அவர்களின் காதில் விழுந்தது. ஒரு நொடி சிலையாக அப்படியே நின்று விட்டார்கள் இருவரும். இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் துருவன் மற்றும் சர்வா இருவரும் முழித்து கொண்டிருக்க, இவர்கள் இருவரின் அருகில் வந்த சீதாவோ வர்ஷினி மற்றும் வேதாவை ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு, உள்ள நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். அவர்களோ திருவென்று விழிக்க, அதை பார்த்த துருவனோ, என்னாச்சுமா, என்ன உண்மையான்னு கேக்குறீங்க என்று கேட்டான். அவனை பார்த்த ஜானகியோ, இவதான் அறம் மீடியா சேர்மன் எம்வின்னு உனக்கு தெரியுமாடா துருவா என்று கேட்க, அதை கேட்டு ஒரு நொடி வர்ஷினியை பார்த்தவன் பின் தன் அன்னையை பார்த்து தெரியும் என்று சொன்னான். இப்பொழுது அவர்கள் அனைவரின் பார்வையும் சர்வாபுரம் திரும்ப அவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டவன் ஒரு முறை வேதாவை பார்த்துவிட்டு, எனக்கும் இவதான் வீடுன்னு தெரியும் என்று சொன்னான். அதில் அனைவரும் அவர்கள் இருவரையும் தான் மறைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அனைவரும் கோரஸாக, அப்போ மித்ராதான் அக்னின்னு என்று கேட்க, அதற்கும் இருவரும் தெரியும் என்று சொன்னார்கள். இங்கு சீதாவோ வர்ஷினியின் போனை பிடுங்கி மித்ராவிற்கு கால் செய்ய, காலை அட்டன் செய்த மித்ராவோ, சொல்லு மெஹா, வீட்டுக்கு போயிட்டீங்களா என்று கேட்டாள். நாங்கள் இன்னும் போகல அக்னி மேடம் என்று சீதா நக்கலாக சொல்ல, அவரின் வார்த்தையிலேயே தாங்கள் மூவரும் மாட்டிக்கொண்டோம் என்பதை புரிந்து கொண்டாள் மித்ரா. சீதா அப்படி பேசியதை பார்த்து திருவென்று முழித்து கொண்டு நின்றிருந்தார்கள் வர்ஷினி மற்றும் வேதா இருவரும். இங்கு மித்ராவும் அதே போல்தான் விழித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆதியோ, என்னாச்சாமோ என்று கேட்க, அவனின் குரல் இங்கே இருப்பவர்களுக்கும் கேட்டது. அதில் அனைவருக்கும் ஒரு நொடி குழப்பமாக தான் இருந்தது. ஏனென்றால் மித்ரா பெங்களூர் செல்கிறேன் என்று சென்றாள், ஆதியோ ஆஃபீஸ் சென்றான். இவர்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் என்று ஒரு நொடி யோசித்தார்கள்.
இங்கு ஆதியை பாவமாக பார்த்த மித்ராவும் நான் தான் அக்னின்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என்று சொல்ல, கேட்ட ஆதியோ அதுக்கு தான் மூஞ்ச இப்படி வச்சிருக்கியா, எப்படி இருந்தாலும் என்னைக்காவது தெரிய போகிறது தானே என்று சொல்ல, ஆமாம் என்று சொன்னவள் பேசத் தொடங்கினாள். ஆதி பேசிய அனைத்தும் இவர்களுக்கும் கேட்டது. அவனுக்கும் இந்த விஷயம் தெரியும் என்று தெரிந்த பிறகுதான் அங்கிருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. ஏனென்றால் அக்னி என்று தெரிந்த நொடியிலிருந்து அவர்கள் மனதில் எழுந்த ஒரே பயம், இது ஆதிக்கு தெரியுமா, தெரிந்தால் அவன் மித்ராவை ஏற்றுக்கொள்வானா, அவர்களின் வாழ்க்கை என்னவாகும் என்ற பயம்தான் அவர்களுக்கு முதலில் தோன்றியது. ஆனால் இந்த விஷயம் ஆதிக்கு ஏற்கனவே தெரியும் என்பது அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தது. அது மட்டுமில்லாமல் இந்த விஷயம் அவர்களின் வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொண்டவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. மித்ரா தன் அன்னையிடம், ஏமா நாங்கள் 3 பேரும் இந்த பொசிஷனில் இருக்கிறது உங்களுக்குள்ள விருப்பம் இல்லையா என்று கேட்க, அதில் கடுப்பான சீதாவோ தன் எதிரே இருந்த இருவரையும் முறைத்தார். அவரை பார்த்த வேதாவோ, எங்களை ஏமா முறைக்கிறீங்க, அவ தானே கேட்டா என்று கேட்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் எப்படி சொன்னேன், எனக்கு என் பொண்ணுங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்றதுல ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் அதையே எங்ககிட்ட இருந்து கூட மறைச்சிட்டீங்க என்று கேட்க, அவரின் அருகில் வந்து அவரை அணைத்து கொண்ட வேதாவோ, மறைக்கணும்லாம் எதுவும் இல்லைம்மா, இதெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை வருமேன்னு நீயும் அப்பாலாம் பயப்படுவீங்க, அதனால தான் சொல்லலை என்று சொன்னவர்கள் பின் மூவரும் ஒன்றாக கோரஸாக சாரி என்று சொல்ல, இங்கு ஜானகியோ, சாரி எல்லாம் வேணாடா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் மருமகளுங்க எவ்வளோ பெரிய ஆளு என்று சொல்ல, ஜோதியும் ஆமாம் என்று தலையசைத்தார். அவர்களை பார்த்த வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் வேகமாக ஓடி சென்றவர்கள், நீங்க 2 பேரும் சூப்பர் மாமியார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அவர்களை அணைத்து கொண்டார்கள். அதை பார்த்த சீதாவிற்கும் கூட மகிழ்ச்சியாக இருந்தது. அதர்வா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட ராஜசேகர் அடுத்து என்ன செய்ய போகிறார்? அதர்வாவுடன் சேருவாளா தீப்தி? அவர்களின் காதல் ஜெயிக்குமா? தன் அன்னிகள் அக்காக்களின் உண்மையான அடையாளத்தை அறிந்து கொண்ட அர்ஜுன், அம்ரு, அதர்வா, ஆராவின் நிலை என்ன? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.